கேள்வி களம். ஆனால் டெல்லியில் வந்து ஒரு பெரிய அளவில் காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? சில நேரங்களில் சில விஷயங்கள் அரசியல் ரீதியாக சில விஷயங்கள் நடக்கும்போது அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். காங்கிரஸ் கட்சிக்கு ஈகோ இருக்குதா? இங்கே காங்கிரஸ் அனுசரித்து தான் போகுது. எல்லாருமே தேர்தலில் போட்டியிடுறது, தேர்தல் அரசியல் ஒரு பங்கு இருக்குதுன்றது அதிகாரத்தை கைப்பற்றுதான். பாஜக வந்து மேலும் மேலும் வலுவடைஞ்சிட்டே இருக்குது. மக்கள்கிட்ட போய் சேரத்துக்கான ஊடகங்கள் ஃபுல்லாக அவங்களுடைய கண்ட்ரோல் இருக்குது. யூடியூப் சேனலில் கூட காங்கிரஸ் பற்றி நியூஸ் அவங்க போட முடியாத அளவுக்கு ஒரு கண்ட்ரோல் ஸ்டேஷன் அவங்க வச்சிருக்கிறாங்க. பாஜக வந்து தொடர்ச்சியாக வெற்றி பெறுவது வந்து அவங்களோட இந்துத்துவ சித்தாந்தம் மக்கள் மத்தியில் எடுபட்டுருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா எடுபடுது, எடுபடாமலாம் இல்லை. மாநில கட்சிகள் அல்ல அந்தந்த பிராந்திய கட்சிகளோட துணை இல்லாமல் காங்கிரஸால் வெற்றி பெறவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தோணுது. காங்கிரஸ் தயவு இல்லாமல் எந்த கட்சியும் ஆட்சியை பிடிக்க முடியலன்ற ஒரு நிலை வருன்ற மாதிரி யோசிங்க. வணக்கம் நேயர்களே, இன்றைய கேள்விக்கிழமை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்குவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில செயலாளர் திரு விஜய் சேகர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். டெல்லி தேர்தலில் வந்து பரப்புரை குழுவில் நீங்களும் இடம்பெற்றிருந்தீங்க, பல பகுதிகளுக்கு போனீங்க. ஆனால் டெல்லியில் வந்து ஒரு பெரிய அளவில் காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? பெரிய தோல்விலாம் இல்லை. எப்படி பெரிய ஒரு இடம் கூட வெற்றி பெறலையே, அது பெரிய தோல்வி தானே? இல்லை, ஒரு இடம் கூட வெற்றி பெறலைங்கிறது. ஆனால் கணிசமான இடங்களில் போதுமான வாக்குகளை, பாஜகவுடைய வாக்குகளை பிரிச்சிருக்கிறோம். ஒரு 16 இடங்களில் ஆம் ஆத்மியுடைய வெற்றியை நாங்கள் தான் டிசைட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த இந்தியாவுக்கு 6% வாக்குங்கிறது 6.5% வாக்கு. கடந்த தேர்தலை விட இது அதிகம். கடந்த தேர்தலில் அதுவே ஒரு பெரிய வெற்றியை கருத முடியுமா? அப்படி சொல்ல வரல. சில நேரங்களில் சில விஷயங்கள் அரசியல் ரீதியாக சில விஷயங்கள் நடக்கும்போது அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். டெல்லியை பொறுத்த வரைக்கும் வந்து அங்கே வந்து ஒட்டுமொத்தோட காங்கிரஸுடைய வாக்குகளையும் களவாடி தான் ஆம் ஆத்மிங்கிற ஒரு இயக்கமே அங்கே உருவாச்சு. ஸோ அந்த இழந்த வாக்குகளை திரும்ப பெறத்துக்குங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் ஜஸ்ட் ஒரு ஷார்ட் பீரியடில் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அதுக்கான தொடர் முயற்சியில் காங்கிரஸ் அங்கே எடுத்தது. அதுக்கான பலனை இந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ் நிச்சயமாக ப்ரூவ் பண்ணி தான் சொல்ல முடியும். ஏன்னா எந்த விதமான இதுவுமே இல்லாமல் ஃபுல் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டியில் வந்து ஆம் ஆத்மி இன்றைக்கி வந்து அவருடைய ஆட்சியை இழந்து இன்றைக்கி அந்த பிம்பமே இன்றைக்கி சரிஞ்சு விழுந்துருக்குது. அதுக்கு காங்கிரஸ் காரணமா பாஜக காரணம்? காங்கிரஸ் நிச்சயம் காரணம். இன்றைக்கி காங்கிரஸோட அவர் அலையன்ஸில் இருந்திருந்தாருன்னா பாஜகவோட வாக்கு சதவீதம் 10% அதிகமாக இருந்தாலும் ஆம் ஆத்மியுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிருக்குல்ல. அதுக்கு காங்கிரஸ் எப்படி காரணம் சொல்ல முடியும்? அதோட கிரெடிட் எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க? நிச்சயமாக அதை நான் சொன்னேன். என்ன எதனால் அப்படின்னு சொல்ல வரேன். காங்கிரஸ் வந்து இப்போ இன்றைக்கி 16 இடங்களில் வந்து ஆம் ஆத்மியுடைய வெற்றி வாய்ப்பை கேள்விக்குறியாக்கிருக்கு. இன்றைக்கி அந்த 16 இடங்கள் காங்கிரஸ் அங்கே பலம் பெறாமல் இருந்திருந்தால் அந்த வாக்குகள் நிச்சயமாக ஆம் ஆத்மிக்கு தான் போயிருக்கும். பாஜக அது வீழ்த்திருக்கிறோம். ஆனால் அந்த நிலைமையை காங்கிரஸ் மாற்றி இருக்குது. இது ஆக்சுவலாக பாஜகவோட இது வீழ்ந்திருக்கணும். ஆனால் இங்கே வந்து அப்படியே டோட்டலாக மாறி ஆம் ஆத்மி, அதாவது அதுக்கு முழு காரணம் ஆம் ஆத்மி தான். இந்தியா அலையன்ஸில் ஒரு பிரதான ஒரு கட்சியாக இருந்த ஒரு ஆம் ஆத்மி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தான் தோன்றித்தனமாக ரொம்ப அலட்சிய போக்குலையும் ரொம்ப ஆணவ போக்குலையும் கெஜ்ரிவாலோட செயல்பாடு இந்த தோல்விக்கு ஒரு பெரிய காரணமாக அமைஞ்சிருக்குது. இன்னைக்கு பாஜக 48 இடங்கள் ஜெயிச்சிருக்கு. 48ல் -16 கணக்கு போட்டு பாருங்க, வெறும் 32 தான். இன்னைக்கு பிஜேபி ஆட்சி அங்கே வந்திருக்காது. இன்னைக்கு மிகப்பெரிய கோலாகல கொண்டாட்டமாக இன்னைக்கு மோடி வந்து ஜனநாயகத்தை பற்றி பாஜகவோட வெற்றி ஜனநாயகத்துக்கு கிடைச்ச வெற்றின்னு பேசுறாரு. இன்னைக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் இன்னைக்கு வரதுக்கு காரணம் ஆம் ஆத்மி தான். நீங்க ஒழுங்காக இந்திய கூட்டணி அனுசரித்து போயிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்கிறாரு. இன்னைக்கு தொடர்ந்து 4வது முறையாக இன்னைக்கு ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் திரும்ப அப்படியே வந்து காங்கிரஸுக்கும் சொல்றாங்க. இப்ப காங்கிரஸும் வந்து ஈகோவை விட்டுட்டு வந்து அரவணைக்கணும் எல்லா கட்சியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்றாங்க. திருமாவளவர்கள் கூட இந்த கருத்தை வந்து வலியுறுத்திருக்காரு. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து ஈகோவை விட்டுட்டு அனைவரும் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கட்சிக்கு ஈகோ இருக்குதா? திருமாவளவன் சொன்னது வந்து காங்கிரஸ் கட்சி குறிப்பிட்டு சொல்லல. கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்ன்றது அவங்க தான் அவங்களோட நிலைப்பாடு என்ன, அவங்களுடைய வளர்ச்சி என்ன, அவங்களுடைய எல்லை எந்த அளவுக்கு இருக்குங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு கூட்டணிக்கான ஒரு பிரதான கட்சியாக அதிக இடங்களை பெற்ற ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு அவங்க தான் அனுசரித்து போகணுமே தவிர எல்லா கட்சிகளையுமே காங்கிரஸே அனுசரித்து போகணுங்கிற எதிர்பார்ப்புங்கிறது ரொம்ப தவறான வாதம். எல்லா நிலைகளுக்குமே அதை எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊபியில் வந்து கடந்த இடைத்தேர்தலில் ஒரு 10 இடங்களுக்கான இடைத்தேர்தல் நடந்தது. அதில் 4 இடங்களில் காங்கிரஸ் அங்கே இருக்கிற ஊபி மாநில காங்கிரஸ் ரொம்ப தொடர்ந்து வற்புறுத்தினாங்க அகிலேஷ் யாதவ் கிட்ட. அவர் அதை கொடுக்கறதுக்கான மனநிலையில் இல்லை. நேரடியாக டெல்லி தலைமை உள்ள இது பண்ணி முடிவெடுத்து 10 இடங்களும் அவங்களே போட்டியிடட்டும், மகாராஷ்டிராவில் அவங்க ஆதரவு கொடுக்கட்டும் நிலையை எடுத்தாங்க. ஆனால் அவர் அங்கே ஜெயிச்சாரா? ஜெயிக்கல. ஸோ இந்த இடங்களில் காங்கிரஸ் விட்டு தான் கொடுத்தது. இதேமாதிரி ஆம் ஆத்மிக்கும் கூட்டணிக்காக காங்கிரஸ் தயாராக தான் இருந்தது. அதை கூட்டணி உடைச்சது முறிச்சது கம்ப்ளீட்டாக வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தான். அவர் ஊழல் வழக்கில் உள்ளே போகும்போது அவருக்கான ஒரு கண்டன கூட்டங்களில் அன்னை சோனியா காந்தி தான் தலைமையேற்று நடத்தினாங்க. அவங்க கெஜ்ரிவாலுடைய மனைவி தலைமையில் நடந்த கூட்டணி
கண்டன கூட்டங்கள்ல அன்னைக்கு சோனியா காந்தி தான் தலைமையேற்று அவர் கடுமையான ஒரு எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணாங்க. ஆனா வெளியில வந்து கேஜ்ரிவால் என்ன பண்ணாரு, அவருக்காக யாரெல்லாம் ஆதரவு தெரிவிச்சாங்களோ, அவருக்கான நடந்த ஒரு விஷயங்களை எத்தனை எத்தனை கட்சிகள் கண்டிச்சதோ, அத்தனை கட்சிகளும் உதாசீனப்படுத்தி, அவர் எனக்குன்னு பெரிய இங்க அதிகாரம் இருக்கு, நான் தனிப்பட்ட முறையில ஜெயிப்பேன்ற ஆணவத்துல தனியார் தேர்தல்ல போட்டியிட்டாரு. ஸோ, இங்க காங்கிரஸ் அனுசரிச்சு தான் போகுது. காங்கிரஸ சார்ந்து இருக்கிற கூட்டணி கட்சிகள் தான் அனுசரிக்காம, காங்கிரஸ் எங்கள மட்டுமே தான் ஆதரிக்கணும், எங்கள மட்டுமே தான் முழு முதல்ல எங்களுக்கு வாய்ப்பு குடுக்கணும், காங்கிரஸ் எட்ட நின்னு வேடிக்கை தான் பார்க்கணுன்ற ஒரு நிர்பந்தத்த உருவாக்கும்போது, அதற்கு எந்த எந்த கட்சியும் அது விரும்பாது. எல்லாருமே தேர்தல்ல போட்டியிடுறது, தேர்தல் அரசியல்ல ஒரு பங்கு இருக்கணுங்கிறது அதிகாரத்த கைப்பற்றுறது தான். ம். இன்னொரு கட்சிக்கான அதிகாரத்த குடுத்துட்டு காங்கிரஸ் வெறும் பார்வையாளராவே இருக்கணும்னு நினைக்கிறது, அது வந்து இப்ப இருக்கிற கால சூழ்நிலையில இப்ப நீங்க எடுபடாது. ஆம் ஆத்மி மீதான விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இது மிகப்பெரிய எதிரியாக இருக்கக்கூடிய பாஜக வந்து மேலும் மேலும் வலுவடைஞ்சிட்டே இருக்குது. இப்ப நீங்க வந்து பலவிதப்பட்ட பிரச்சாரங்களை முன்வைக்கிறீங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மேல வந்து தாக்குதல் நடத்துது அப்படின்னு சொல்றீங்க. அம்பேத்கர் வந்து இழிவாக பேசிட்டாங்க, விமர்சனம் பண்ணி பேசிட்டாங்கன்னு சொல்றீங்க. நாடாளுமன்ற வளாகத்துல போராட்டம் நடத்துறீங்க, நாடாளுமன்றத்துக்கு உள்ள போராட்டம் நடத்துறீங்க, பொதுமக்களை தேடி போய் வந்து போராட்டம் நடத்துறீங்க. இப்ப இந்த போராட்டங்கள் எல்லாமே எடுபடலையா? பாஜகவை வீழ்த்துவதற்கான ஒரு ஆற்றல் காங்கிரஸ் இல்லையா? போராட்டம் எடுபடாதுன்னு சொல்ல முடியாது. அந்த போராட்டம் மக்கள் கிட்ட போய் சேரல. இன்னைக்கு ம். வந்து எந்த ஒரு போராட்டம், மக்கள் நல போராட்டமும் ஜனநாயக இயக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஒரு இயக்கங்களும் ஒரு அரசுக்கு எதிரான ஒரு நிலை எடுக்கும்போது, அந்த நிலை மக்கள் கிட்ட போய் சேருதாங்கிறது தான் ஒரு கொஸ்டின். இன்னைக்கு காங்கிரஸ் நீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காலருந்து வெளியேற்றப்பட்ட இல்லீகல் என்ட்ரி எல்லாரையும் வந்து அவ்வளோ வலுக்கட்டாய அவமானப்படுத்தி ட்ரம்ப் அனுப்பியிருக்காரு. ம். ஆனா, அது இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா மிகப்பெரிய போராட்டமா நடத்துனது காங்கிரஸ் தான். மற்ற எந்த இந்திய கூட்டணியிலும் மற்ற எந்த கட்சியிலும் அதை பத்தி குறைஞ்சபட்ச எதிர்ப்பு கூட பதிவு பண்ணல. ஆனா ம். மிக இந்தியா ஃபுல்லா ஒரு நேஷனல் வைட் போராட்டத்தை கண்டெஸ்ட் பண்ணது காங்கிரஸ் தான். ஆனா அது எத்தனை அந்த நிகழ்ச்சிகள்லாம் நம்ம மக்கள்கிட்ட போய் சேருச்சா? ஸோ மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கான ஊடகங்கள் ஃபுல்லா அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. ம். இன்னைக்கு நாம பேசுறது இல்ல எல்லா தொலைக்காட்சியிலயும் உங்களுடைய போராட்டங்கள் வந்து ஒளிபரப்பப்பட்டுச்சு. பெரிய மக்களுக்கு லெவல்ல சேரலன்னு ஏன் நீங்க சொல்ல வரீங்க? பிரதானப்படுத்தப்படல. ஆ. சும்மா ஜஸ்ட் ஒரு கிளிப்பிங் நியூஸ்ல போடுறதுக்கும் அதுக்கான இல்ல இன்டென்ஷனோட கைவிலங்கோட வந்து நீங்க போராட்டம் நடத்துற பல மாநிலங்கள் இங்க ஓகே. நடத்துறதெல்லாம் விஷயம். தமிழ்நாட்டுல ஓகே. நீங்க வட மாநிலங்கள்லாம் நீங்க சொல்ற மாரிலாம் இங்க நடக்கிற மீடியாக்கள் சுதந்திரம்லாம் அங்க கிடையாது. ம். நீங்க எந்த ஒரு நிகழ்ச்சியுமே அங்க வந்து பிரதானமா அங்க யூடியூப் சேனல்ல கூட காங்கிரஸ் பத்தி நியூஸ் அங்க போட முடியாத அளவுக்கு ஒரு கண்ட்ரோல் செக்ஷன் அவங்க வச்சிருக்காங்க. அந்த ம். அளவுக்கான ஒரு ஒரு பெரிய ஒரு செயின் லிங்கான நெட்வொர்க் ஆர்எஸ்எஸ் அங்க அப்ளை பண்ணுது. அது பிஜேபி அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. நீ ஏன் அவங்கள பத்தி பேசுற? என்ன பத்தி பேசினா உனக்கு ஃபண்ட் குடுக்குறேன்னு. தனிப்பட்ட முறையில ஃபண்ட் பெரிய லெவல்ல போலரைசேஷன் அங்க ஆகுது. ம். பிஜேபிக்கு அங்க மீடியா லெவல்ல மிகப்பெரிய நெட்வொர்க் அவங்க வச்சிருக்காங்க. நீங்க மீடியா ஃப்ரீ ஃபைட் மீடியா இருந்தா மட்டும் தான் நீங்க எது பேசினாலும் மக்கள்கிட்ட எடுபடும். நீங்க ம். அம்பேத்கரை இழிவுபடுத்துறாங்க. அது இந்தியா ஃபுல்லா மிகப்பெரிய போராட்டத்தை காங்கிரஸ் தான் எடுத்தது. ஆனா இப்ப அங்க இருக்கிற டெல்லியில பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட இருக்கிற ரிசர்வ் தொகுதியில ஒரு 3/4 தொகுதியில அவங்க தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த பெரிய லெவல் போராட்டம் அந்த அந்த மக்கள்கிட்டயே போய் எடுபடலையே. ஸோ ம். எடுபடுறது மக்கள் எத பார்க்குறாங்க? அவங்களுக்கு போய் அந்த செய்தி சேருது. இவரு எப்படி அம்பேத்கர பத்தி பேசலாங்கிற ஒரு நெகட்டிவிட்டி கொண்டு போம்போது, அது அவங்ககிட்ட போய் சேரல. அது சேர்றதுக்கு முடியாதான எல்லா விஷயங்களையும் அரசு அரசு நிர்வாகத்து மூலியமா பாஜக தடுக்குது. இல்ல இப்ப இது இப்ப ரொம்ப நாளைக்கு போவாது. இல்ல இப்ப இன்றைய சூழல்ல வந்து நீங்க மீடியா பத்தி சொல்றீங்க. தொடர்ச்சியாக பலமுறை வந்து காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி பண்ணுச்சு. இப்ப வந்து புதிய கட்சி கிடையாது காங்கிரஸ். இப்ப இந்த ஒரு சூழல் வந்து பாஜகவுக்கும் காங்கிரஸுக்குமான சித்தாந்த மோதல்ல பாஜக வந்து தொடர்ச்சியாக வெற்றி பெறுவது வந்து அவங்களுடைய இந்துத்துவா சித்தாந்தம் மக்கள் மத்தியில் எடுபட்டுருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா எடுபடுது. ஆ. எடுபடாமலாம் இல்ல. இது வந்து எடுபடலாம நடக்குதுன்னு வாய்ப்பு இல்ல. அவங்க ம். நீங்க ஒரு டெல்லியில பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எல்லா தேர்தல்களுமே வந்து ஜெய் ஸ்ரீராம்ங்கிற கோஷத்த முன் வச்சு தான் மக்கள்கிட்டயே போறாங்க. ம். நீங்க உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, நான் இப்படிதான் இருப்பேங்கிற ஒரு அடமன்ட்டோட நிக்கிறாங்க. எனக்கு உங்களுக்கு ம். அந்த கோஷம் பிடிக்குதா? இல்லையாங்கிறத பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. நான் இப்படிதான். நீ ஏத்து தான் ஆவணும். எனக்கு உனக்கு வேற வழி கிடையாதுங்கிற ஒரு நிர்பந்தத்த வலுக்கட்டாயமா உருவாக்குறாங்க. ம். நீங்க ஆனா டெல்லி இவரு அனுமன் கோஷத்த முன் வச்சாரு அரவிந்த் கெஜ்ரிவால். ஆனா அவரு தோத்துட்டாரு. அந்த அளவுக்கு பாஜக அளவுக்கு ஒரு மத ரீதியான போக்கு ஆம் ஆத்மி செயல்படல. பட் ம். பேச்சளவுல அது அவர்கிட்ட ஒரு சாஃப்ட் இந்துத்துவாங்கிறது அவர்கிட்ட இருந்ததுல. நோட்டு ரூபாய் நோட்டுல லட்சுமி படத்த போடணும்னு சொன்னது, அனுமான் ம். ஜெயந்தி பத்தி பேசினது அதெல்லாம் ஓகே அக்செப்ட். ஆனா அது மக்கள்கிட்ட அது எடுபடல. ஒரு மக்கள்கிட்ட அந்த அந்த ஒரு கோஷத்தையே முன் வச்சு அவர் செய்யல. போற ம். போக்குல சொல்லிட்டு போறது தான். ஆனா இவங்க பேசுறது எல்லாம் எடுபடும். ராமர் கோயிலுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் வந்து மக்கள் மத்தியில அந்த ராமருக்கு மேல ஒரு ஒரு இம்ப்ரெஷன் உருவாகுது. அத இவங்க ம். ரொம்ப அதுக்கு வலுக்கட்டாயமா தக்க வைக்கிறாங்க. சிறுபான்மையினோட வாக்குகள் வந்து 12.7 விழுக்காடு அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க டெல்லியில.
ஆனா அந்த விழுக்காடு வாக்குகள் கூட காங்கிரஸ்க்கு வரலையே. இப்ப சிறுபான்மையினர் மக்களும் வந்து காங்கிரஸை கைவிட்டாங்களா? கைவிட்டுட்டாங்கன்னு சொல்ல முடியாது. கணிசமான வாக்குகள் காங்கிரஸுக்கும் குடுத்துருக்காங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அவங்க தங்களோட இருப்பே பெரிய ஒரு கேள்விக்குறிக்கான நிலைமை உருவாக்கிது. அது எந்த கட்சி வந்து அதிகாரத்தை எந்த கட்சி கைப்பற்றுங்கிற ஒரு நிலையில தான் அவங்க வந்து வாக்களிக்க ஆரம்பிக்கிறாங்க. முற்றிலும் வந்து ரொம்ப டவுன்ல இருக்கிற பார்ட்டிய வந்து மொத்தமா ஓட்டு போட்டு வாக்கெடுக்கிற நிலைமையில இல்ல. கணிசமான வாக்குகள பெற கட்சி, நம்மளோட வாக்குகள் சேரும்போது இவங்க அதிகாரத்துக்கு வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்தா மட்டும் தான் அந்த வாக்குகள் அவங்களுக்கு போலரைஸ்ட் ஆகும். இங்க தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, இது நடக்குது. இப்போ டிஎம்கே அலையன்ஸ், காங்கிரஸ், விசிக இந்த கட்சிகள் ஒண்ணா இருக்கும்போது, ஸோ நமக்கு இவங்க பாதுகாப்பா இருப்பாங்க, இவங்க ஆட்சியை பிடிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை வந்து அவங்க மனசுல வரும்போது, அந்த வாக்குகள் கன்சாலிடேட் ஆகுது. ஆனா மற்ற இடங்கள்ல ஆவுதுன்னா, மற்ற இடங்கள்ல இப்போ காங்கிரஸுக்கு வரலனாலும் ஆம் ஆத்மிக்கு வந்தது, காங்கிரஸுக்கும் வந்துக்குது. அது பாஜகவுக்கு போல. ஸோ 2ம் ஸ்ப்ளிட் ஆகும்போது, இப்போ பார்த்தீங்கன்னா, முழுக்க அந்த வாக்குகளும் தலித் வாக்குகளும் பிஜேபிக்கு ஆம் ஆத்மிக்கு போயிருந்தா நீங்க ஜெயிச்சிருக்கும். ஸோ காங்கிரஸ் அங்க ஒரு இன்டென்ஷனா உள்ள நிக்கும்போது, காங்கிரஸுக்கான ஒரு கணிசமான சிறுபான்மையின வாக்குகளும், தலித் வாக்குகளும் பிரியும்போது, இது பாஜகவுக்கு சாதகமாகும். இத தான் வந்து இந்தியா கூட்டணியில் ராகுல் வந்து முன்னெடுத்து எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைச்சாரு. ஸோ ஒருங்கிணைக்கிற பவர் காங்கிரஸ் கிட்ட இருந்தாலும், ஒருங்கிணைந்து வர்றது சந்தர்ப்ப சூழ்நிலை அந்தந்த கட்சிகள் அந்த தலைமை தான் ஒரு மைண்ட்ல ஏத்திக்கணும். நீங்க வந்து பாஜக நான் தனிப்பட்ட முறையில் வீழ்த்திடுவேன், ஆணவம் திமிரோட பேசுறேன். இன்னைக்கு என்ன ஆச்சு உங்களோட ஆட்சி? இன்னைக்கு போயிடுச்சு. நீங்க தொடர் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல அருமையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிறாரு. இல்ல இப்ப நீங்க சொல்றதுபடி பார்த்தாக்கா, மாநில கட்சிகள் அல்ல அந்தந்த பிராந்திய கட்சிகளோட துணை இல்லாமல் காங்கிரஸால வெற்றி பெறவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தோணுது. பாஜக தனியா நின்னு போட்டியிடுது. ஆனா காங்கிரஸ் வந்து ஒரு கூட்டாளி ஒண்ணோடு சேர்ந்து தான் வெற்றி பெற முடியும் நீங்க அப்படின்னு தான் இப்படி சொல்ல மாத்தி முடியும். யோசிங்க. காங்கிரஸ் தயவு இல்லாம எந்த கட்சியும் ஆட்சியை பிடிக்க முடியலன்ற ஒரு நிலை வரும்ன்ற மாரி யோசிங்க. ம். காங்கிரஸ் தான் அவங்களும் எதிர்பார்த்துட்டுலாம் இல்ல. காங்கிரஸ் இவங்க எதிர்பார்க்குறாங்க. அத ம். அப்படியே மாத்தி பேசும்போது தான் காங்கிரஸுக்கான ஒரு இன்டென்ஷன் கேள்விக்குறியாகுது. நீங்க இப்ப இங்க தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி, கர்நாடகாலயும் சரி, தெலுங்கானாலயும் சரி, காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில தான் வருது. ஆனா இங்க தமிழ்நாட்டுல கூட்டணிங்கிறத ஒரு உருவாக்கி இந்த வாக்குகள் அங்க சேரும்போது அது ஒரு பலமாவுது. ஸோ ம். காங்கிரஸ் வந்து திமுக பேஸ் பண்ணி இருக்குதுங்கிற வார்த்தை இங்க பொது வெளியில எல்லாரும் பேசுறது. பொதுப்படியான பார்வை அப்படிதான் இருக்கு. ஆனா நீங்க அத அப்படி யோசிக்க கூடாது. திமுகவுக்கு காங்கிரஸ் கூட்டணி தேவைப்படுது. விசிக ம். கூட்டணி தேவைப்படுது. அவங்க அதுக்கு அதிகாரத்துக்கு வரதுக்கு இவங்க அத பயன்படுத்திக்கிறாங்க. இவங்களுக்கும் அதுக்கான குறைஞ்சபட்ச அதிகாரம் இவங்களுக்கு கிடைக்குது. ம். அவ்வளவுதான். இது இப்படிதான் பார்க்கணுமே தவிர, காங்கிரஸ் தான் அவங்கள பேஸ் பண்ணி இருக்குங்கிற ஒரு நிலை வந்து அப்படி அந்த ஒரு தவறான பகுதியில இன்னமும் தொடர்ந்து அத பார்க்கக்கூடாதுன்னு சொல்றேன். இல்ல இந்த இமேஜ் வந்து பாதிக்கப்படுமா? காங்கிரஸோட இமேஜ். இப்போ வந்து மற்ற மாநிலங்கள்ல வந்து தேர்தல் வரப்போகுது. அடுத்த வருஷம் வந்து தமிழ்நாட்டுக்கும் வரப்போகுது. அதுல வந்து உங்களுடைய சீட்டுகளை வந்து கேட்டு பெறக்கூடிய நிலையில டெல்லி மாதிரியான மாநிலங்களோட தோல்வி, அது ஏதாவது பிரச்சனைய பின்னுக்கு தள்ளக்கூடிய நிலைமை ஏற்படுத்துமான்னு கேட்கிறேன். டெல்லியுடைய தோல்வி இல்ல. டெல்லியுடைய அரசியல் கணக்குகள் இனி இந்தியா ஃபுல்லாவே அது எல்லா கட்சிகளுமே உற்று நோக்கணும். ம். காங்கிரஸ் தயவு இல்லாம அதிகாரத்துல வர முடியாது. ம். காங்கிரஸுக்கு இருக்கிற பவர் எப்பயுமே இருக்கும். தமிழ்நாடு உட்பட சொல்றீங்க. கண்டிப்பா சொல்றேன். ம். நீங்க 16 இடங்கள் கேஜ்ரிவால் இழந்ததுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க. ம். ஏன் இழந்தாரு? அவரு தான் தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறாரு. நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்கிறாரு. நல்ல மக்கள் நல திட்டங்கள் நல்லா பண்ணியிருக்கிறாரு. எஜுகேஷனுக்கு நல்லா பண்ணாரு. அந்த கருத்துக்கள் மக்கள் மத்தியில போய் சேர்ந்துருச்சு. நான் திரும்ப எனக்கு மக்கள் வாக்களிப்பாங்கங்கிற ஒரு 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 ஆணவ போக்குன்னு சொல்லாம, ஒரு நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம். அந்த நம்பிக்கை இன்னைக்கு பொய்த்து போயிடுச்சுல்ல. அத ம். வீழ்த்தினது யாரு? உங்களுக்கு சேர வேண்டிய வாக்குகள காங்கிரஸ் பிரிச்சிருக்குல்ல. ம். காங்கிரஸ் உங்களுக்கு சேர வேண்டிய வாக்குகள பிரியல. காங்கிரஸ் தன் அதிகாரத்துக்கு தேவையான வாக்குகள கேட்டது. பாஜக என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தோ அதுக்கு சற்றும் சளைக்காமல் அதே வாக்குறுதியை காங்கிரஸ் கொடுத்தது. ரூ. ம். 2,500 மகளிர் கொடுக்கும்னு சொன்னாங்க. இங்க கொடுக்குற உரிமை தொகையுமே அங்க ரூ. 2,500 கொடுக்குறோம்னு சொன்னோம். 25,00,000 இன்சூரன்ஸ் பாலிசி சொன்னோம். எல்லா திட்டங்களையும் கேஸ் ரூ. 500 கொடுக்குறோம்னு சொன்னோம். எல்லா பிஜேபி என்னென்ன திட்டங்கள் அதிகாரத்துல இருந்து சொல்லுச்சோ, அதே அத்தனை திட்டங்களையும் காங்கிரஸ் அங்க சொல்லுச்சு. வீடு அதை கொண்டு போய் சேர்த்தது. எல்லார்கிட்டயும் போய் எடுத்துட்டு போனோம். ம். ஆனா என்ன ஆச்சு இன்னைக்கு கேஜ்ரிவாலுக்கு? ஸோ காங்கிரஸுக்கு உங்களுக்கு சேர வேண்டிய வாக்குகள காங்கிரஸ் பிரிச்சிருக்குல்ல. அப்ப ம். காங்கிரஸ்ங்கிற கூட்டணிங்கிறது ஆட்சி அதிகாரத்த பிடிக்கிற கட்சிகளுக்கு தேவை. ம். அந்த தேவையை உணர்த்திருக்குது டெல்லியுடைய அரசியல். ம். இப்ப அடுத்து வந்து ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுடைய முடிவும் வந்திருக்கு. திமுக வந்து மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருக்கு. ஏதாவது வருத்தமா இருக்கா? காங்கிரஸ் கட்சி அங்க போட்டியிடாம போனதுக்கு? இல்லங்க ஒரு வருத்தங்கிறத விட வந்து உண்மையிலே மிகப்பெரிய வருத்தம் தான். ஏன்னா ம். ஒரே குடும்பத்தில 2 பேர வந்து குறிஞ்ச இடைவெளியில வந்து விட்டது உயிர் இருந்ததுங்கிறது அது ஒரு சென்டிமென்ட்டாவே அது கொஞ்சம் யோசிக்கிற நிலைமைக்கு ம். ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டரையுமே வந்து யோசிக்க வச்சுச்சு. உலகமா பார்த்தீங்கன்னா நான்லாம் பர்சனலாவே யோசிச்சேன். இந்த வாட்டி கேட்கக்கூடாது விட்டுடணும். அது ம். ஏதோ ஒரு சரியில்ல. ம். அவ்வளோதான். 2 பேர வந்து அடுத்தடுத்து வந்து வாங்குறதுங்கிறது அது ஒரு நல்லதா படல அது. சரி ம். ஓகே இந்த நேரம் அவங்களுக்கு திமுக அது உணர்ந்து ஒரு நல்ல ஒரு அருமையான முடிவு வாங்குறது. அடுத்த தேர்தல்ல இன்னொரு 1½ வருஷத்துல எலக்ஷன் வருதுன்னும்போது அதுக்கு திரும்ப அது வந்து கேட்டு பெறதுக்கு ஒண்ணும் பெரிய ம். இஷ்யூஸ் இல்ல. இந்த 1½ வருஷம் கேப்ல நிர்பந்தம் எதுவும் இல்ல திமுக தரப்புல இருந்து. நீங்களா விட்டு குடுத்துட்டீங்க.
அப்படி இல்லை, நிர்பந்தம்லாம் எதுவும் கிடையாது. அவங்க கேட்டாங்க, காங்கிரஸ் தலைமை விட்டு கொடுத்தது. அவர் மேல் டெல்லியில வந்து பேசியிருக்கிறாங்க, சில சூழ்நிலை எடுத்து சொன்னாங்க. அதை இங்க இருக்கிற மாநில தலைமையும் தலைவரும் அக்செப்ட் பண்ணிக்கினாரு. ஒரு நல்ல அருமையான விஷயம் தான். சில ரொம்ப தீவிரமான தொண்டர்களுக்கு அது ஒரு வருத்தமான விஷயம் தான். ரொம்ப அது வந்து திமுக கேட்டதும் தப்பு இல்லை, விட்டு கொடுத்ததும் தப்பு இல்லை. அடுத்து ஒரு வருஷம் இருக்கிற கேப்ல வந்து புதுசா ஒரு நபரை கொண்டு வந்து அவருக்கான செலவுகளை பண்றதை விட ஒரு பலமான கட்சி ஒரு எதிர்த்து போட்டி போடுறதுக்கான ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கேடர்ஸ் உள்ள பார்ட்டி வந்து எடுத்திருக்கிறாங்க. கூட்டணியுடைய பிரதான கட்சி. அவங்க கேட்கறாங்க, விட்டு கொடுத்தது வந்து தப்பு இல்லை. இந்த வெற்றியில வந்து 2 விதமான விஷயங்கள் வந்து பரவலா ஊடகங்கள்ல பேசப்படுது. திமுகவினுடைய மிகப்பெரிய வெற்றி என்பது எதிர்பார்க்கப்பட்டது தான். இதனால மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இப்ப 2வது இடத்துல இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் வந்து டெபாசிட் வாங்கல. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து பெரியாரை இழிவாக பேசியதுதான் காரணம் என்பதாகலாம் சொல்லப்படுது. நீங்க என்ன காரணமா பார்க்குறீங்க அத? அவர் பெரியாரை பேசியிருந்தா கூட டெபாசிட் வாங்கிருக்க மாட்டாரு. பேசுனதுனால டெபாசிட் இல்ல வாங்கிருக்க ஏன்னா மாட்டாரு. அந்த அதிமுக, பாஜகலாம் வந்து தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. அவங்களுடைய வாக்குகள் வந்து இவருக்கு வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு நிலவுச்சு. அந்த எதிர்பார்ப்புல தான் அவருமே வந்து சில கருத்துக்களை முன்வச்சதா கூட ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. அந்த வாக்குகள்லாம் இவங்களுக்கு வரலையா? கடந்த தேர்தலில் 40,000 ஓட்டு வாங்கின அதிமுக வாக்கு அங்க ஸ்பிளிட் ஆகல. ஆனா ம். பாஜகவுடைய 12,000 ஓட்டு அங்க போயிருக்குது. ம். அப்போ ம். நாம் தமிழர் யாருடைய பார்ட்டி? ம். யாருடைய பின்னணியில இயங்குற கட்சி? 12,000 ஓட்டு கடந்த தேர்தலில் வாங்கியிருக்கிறாங்க. இந்த தேர்தலில் 24,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. ம். பாஜகவுடைய 12,000 ஓட்டு அப்படியே கம்ப்ளீட்டா ஸ்பிளிட் ஆயிருக்குது. அதிமுக வாக்கு போயிருந்ததுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு டெபாசிட் வாங்கியிருப்பாரு. ஒரு கணிசமான இவருடைய வாக்குகளையும், பாஜக வாக்குகளையும், அதிமுக வாக்குகளையும் சேர்ந்தா ஒரு 70, 75,000 வாக்குகள் நாம் தமிழர் பெற்றிருக்கணும். ம். ஆனா வெறும் 12,000 வாக்குகள் தானே அதிகம் பெற்றிருக்கிறாங்க. ம். இது பெரியார் இழிவுபடுத்தி இவர் பேசினாலும் சரி, பேசினாலும் சரி. இவர் பேசினதுனால என்ன ஒரு நல்ல விஷயம்னா, பெரியாருடைய கருத்துக்கள், பெரியார் யாருன்னு இந்த காலத்து இளைஞர்களுக்கு சீக்கிரமா போய் சேர்ந்திருக்குது. ம். ஒவ்வொரு ஐகானுமே, ஒரு லெஜெண்டுக்குமே வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேல வந்து அடுத்தடுத்த லீடர்ஸ்கள தலைவர்களை நோக்கி போக ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தாந்தவாதிகளான கருத்துக்கள்லாம் சில நேரங்கள்ல போய் சேராம இருக்கும். இந்த ம். மாரி ஆட்கள் வந்து அதை எதிர்த்து விமர்சனம் பண்ணும்போது, அந்த நெகட்டிவிட்டி பாப்புலர் ரொம்ப ஈஸியா ரீச் ஆகி, இன்னைக்கு பல இளைஞர்கள் வந்து பெரியார பத்தின தேடல் உருவாக்கி இருக்குது. பெரியார் ம். அப்படி என்ன பேசினாரு? ம். எதனால பேசினாரு? ஏன் பேசினாரு? அவர் இங்க கொண்டு வந்த மாற்றம்லாம் என்ன? இத பத்தின தேடல் நெறைய பேருக்கு உருவாயிருக்குது. இதுக்கு ம். சீமானுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ம். இந்த மாரி விஷயங்கள்லாம் இன்னும் பேசணும் அவரு. பெரியார் இன்னும் நல்லா இழிவுபடுத்துங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பெரியார் தன்னைத்தானே இழிவுபடுத்தியிருக்கிறார். இவரு என்ன பெரியார் இழிவுபடுத்துறது? ஆக சீமானுடைய திட்டம் வெற்றி பெற்றுருச்சு. ஆர்எஸ்எஸ், பாஜகவோட வாக்குகள வாங்கணும்னு நினைச்சாரு, வாங்கிட்டாருன்னு சொல்றீங்க. அவ்வளவுதான். பாஜகவுடைய வாக்கு வாங்கிறார். அவருடைய இது சீமானுடைய திட்டங்கள். இது ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம். சீமானுக்கு பாஜகவுடைய வந்து திட்டம். ஆர்எஸ்எஸ் போட்டு கொடுத்த அஜெண்டாவோட அடிப்படையில பெரியார் இன்னைக்கு விமர்சிக்கிறாரு. பாஜக வந்து பெரியார் தொடர்ந்து எச் ராஜா, அண்ணாமலை போன்றவங்க பாஜகவோட எல்லா தலைவர்களுமே பெரியாரை விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது ம். பெரிய லெவல்ல ரீச் ஆகல. ஆனா சீமான் பேசும்போது ரீச் ஆகுது. ஏன்னா, யார் சொன்னா எடுபடுங்கிறது பாஜகவுக்கு தெரிஞ்சிருக்குது. ம். அவங்களுடைய குரலா இன்னொருத்தர் ஒலிக்கும்போது அது இன்னும் சீக்கிரமா போய் ரீச் ஆகும். இதுவே எச் ராஜா பேசும்போது யாருன்னா பெருசா நம்ம ரியாக்ஷன் காட்டணுமா? ம். பாஜக காரங்க இவங்களோட கொள்கை அதான் அப்படின்னு ஜஸ்ட் போயிட்டு இருப்போம். ஆனா சீமான் பேசும்போது ஏன் இந்த ஆளு அப்படி பேசுறாரு? ம். எதனால பேசுறாரு? அப்படின்னும்போது அது பல பேருக்கான தேடலை போய் உருவாக்கும். சில பேருக்கான ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஸ் ஆகும். சில பேருக்கான பாசிட்டிவ் இம்ப்ரெஸ் ஆகும். ம். அதை வந்து இவங்க என்ன பொது வெளியில ஒரு பிம்பத்தை எப்படி கட்டமைக்கிறேன்னா, இங்க இருக்கிற திராவிட சித்தாந்தத்துக்கான எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கணும். அது ம். யாரெல்லாம் உருவாக்க முடியும்? இந்த மாரி ம். பல பேர் உருவாக்குவாங்க. இன்னும் இந்த மாரி சீமானம் நெறைய கைக்கூலிகள உருவாக்குவாங்க. அவங்கள வச்சு பேச வைப்பாங்க. இவங்களுக்கான ஃபண்ட் அவங்க ரைஸ் பண்ணி குடுப்பாங்க. ம். அவங்களுக்கான தேவைகள அவங்க பூர்த்தி பண்ணுவாங்க. அவங்க பேசுறது வரைக்கும் நீங்க அவங்க சொல்றத கேட்கிற வரைக்கும் தான் உங்களுக்கான நடமாட்டம், உங்களுக்கான தேவைகள் இருக்கும். நீங்க ம். அத ஸ்கிப் ஆயி போனீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற இடம் தெரியாம ஆக்கிடுவாங்க. ம். உதாரணத்துக்கு கேஜ்ரிவால். இப்போ அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியை பத்தி பேசணும். அதுல வந்து 3வது இடத்துல வந்து நோட்டா வந்திருக்கு. இப்ப நோட்டாவுக்கு வந்து அதிகமான வாக்குகள் விழுதுனாக்கா, ஆளக்கூடிய திமுக மேல ஏதாவது அதிருப்தி இருக்கணுமா? எந்த கட்சி இருந்தாலும் நோட்டாக்குன்னு ஒரு விட்டு விழுதா இல்ல செய்யும். கடந்த தேர்தலை விட இப்ப அதிகமாயிருக்கே. கண்டிப்பா விழுவாங்க. அது சில அதிமுக வாக்குகளா கூட இருக்கலாம். ம். திமுக எந்த சூழ்நிலையும் வாக்கே போடக்கூடாது. நாம் தமிழர் பிடிக்காத பார்ட்டிகள் கூட இருக்கலாம். அவங்க கூட நோட்டாக்கு போட்டிருக்கலாம். அது ம். வந்து அரசியலே பிடிக்காத சில பேர் இருக்கிறாங்க. இந்த அதிகார வர்க்கமே பிடிக்காதவங்க சில பேர் இருப்பாங்க. இவங்கெல்லாம் என்னன்னா, இவங்க தன்னுடைய எதிர்ப்பு இதில காட்டிட்டு போவாங்களே தவிர, அவங்களால இந்த இந்த அதிகாரத்த மாற்றத்துக்கோ, இந்த ம். இந்த அரசியல் இத மாற்றணுன்ற எண்ணம்லாம் அவங்களுக்கு கிடையாது. அதுக்கான முயற்சிலாம் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் நோட்டால குடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். ம். அவங்கள வாக்கு சாவடி வரைக்கும் வர வைக்கிறதே இது பெரிய விஷயம் தான். அவங்க ம். அதையாவது செஞ்சுட்டு போறாங்களே. இது கூட செய்யாம உட்காந்து ஊர்ல உட்காந்து நியாயம் பேசாம, நோட்டாக்காக நான் பதிவு பண்ணிட்டு நான் எதிர்ப்பா தான் இருக்கிறேன்னு காட்டிட்டு போறதே ஒரு நல்ல விஷயம் தான். இப்ப இந்த தேசிய அளவிலும் சரி, இப்ப ஒரு சில மாநிலங்கள்லயும் சரி, கொஞ்சம் தொடர்ச்சியாக வந்து ஒரு தொய்வான போக்கு வந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதை தாண்டி வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர்கள்ல வந்து மிக தீவிரமாக வந்து பிரச்சாரங்கள் முன்வைக்கிறாங்க. அந்த ஐடியாலஜில எந்த சமரசமும் செஞ்சுக்கிற மாரி தெரியல. அந்த ஐடியாலஜி ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கிறாங்க. ராகுல் அவர்கள் வந்து போற இடங்கள்லாம் வந்து
அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் வந்து ஒரு வெகுவான மக்களை வந்து ஈர்க்கக்கூடியதாக இருக்குது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமை அதுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு, மக்களை திரட்டக்கூடிய அளவுக்கு, மக்களை கவரக்கூடிய அளவுக்கு மும்முரமா இருக்காங்களா? இங்க எப்பயுமே வந்து ஒரு ஒவ்வொரு தலைமுறைக்கு ஒரு பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு தலைமுறையும் ஒவ்வொரு மாரி சிந்திக்கும். அந்த தலைமுறைக்கு ஏத்த மாரி பேசுற ஆட்கள் முதல்ல இங்க உருவாகணும். இங்க வந்து இன்னைக்கு வந்து இத்தன வருஷம் பிஜேபி இருக்கிற இடம் தெரியாம இருந்த நிலைமையிலயும், இன்னைக்கு ஒரு 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 பட்டவர்த்தனமா தெரியிற நிலைமைக்கு வந்ததுக்குன்னா கூட, இந்த இருக்கிற மக்களுக்கு ஏத்த மாரி அவங்க பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அண்ணாமலை போன்ற நபர்களோட மீடியா பிம்பங்கள்லாம் அததான் வந்து காட்டுது. இவர் பேசுறது வந்து ஜனங்க லைக் பண்றாங்க. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கேட்கறாங்க, பேசுறாங்க அப்படின்னும்போது, அவருக்கான முக்கியத்துவத்த அதிகம் குடுக்குறாங்க. வலியவும் குடுக்குறாங்க. அத அவங்களும் விரும்ப எடுக்குறாங்க. நீ என்ன மட்டும் தான் காட்டணும், நான் பேசுறத மட்டும் தான் காட்டணும், இத மட்டும் தான் டெலிபரேட் பண்ணணுன்ற மாரி மற்ற மாநிலங்கள்ல பண்ற மாரி இங்கேயும் பண்றாங்க. அதனால அது பெரிய விரும்பப்படுற பொருளாவும், பேசப்படுற பொருளாவும் இல்ல. ஆனா காங்கிரஸ பொறுத்தவரைக்கும் இன்னும் நெறைய மாற்றங்கள் வந்து இந்த பார்ட்டிக்குள்ள இன்டர்னல் பார்ட்டிக்குள்ள கண்டிப்பா நிறைய உருவாகணும். புதிய ஆட்கள் வந்து உள்ள வரணும். இப்போ வந்து மாநில தலைவர் வந்து இப்போ ஓப்பனா சொன்னோம்னா, இப்ப இருக்கிற மாநில தலைவர் வந்து மற்ற காங்கிரஸ் உடைய தலைமையோட ஒரு புது நியூ ஜெனரேஷன் சொல்லலாம். அவர் மற்ற ஒரு லீடர்ஷிப் உடைய கேட்டகரி இல்லாம ஒரு தனி ஒரு ஜெனரேஷனா வந்திருக்கிறாரு. அவருடைய இன்டென்ஷனே ரொம்ப அருமையான ஒரு வாதத்த முன் வச்சு தான் அந்த தலைவர் பதவிக்கே அவர் வந்தாரு. 40% இந்த காங்கிரஸ் வாக்கு 4% குறைஞ்சிருச்சு. இது உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் எந்த தலைவருமே இந்த கொஸ்டின் யாரும் பொது வெளியில வச்சதே கிடையாது. காங்கிரஸ்ல பாரம்பரியமா இருக்கிற எல்லா லீடருமே இந்த கொஸ்டின பொது வெளியில கொண்டே வர மாட்டாங்க. ஏன்னா கொண்டு வந்தாங்கன்னா அது அவங்க மாட்டிப்பாங்க. ஏன்னா அதுக்கு அவங்களும் ஒன் ஆஃப் தி ரீசனா இருப்பாங்க. ஏன் 40% 4% ஆச்சு? இந்த கொஸ்டின துணிஞ்சு எல்லா இடங்களையும் வச்சது மரியாதைக்குரிய அண்ணன் செல்வ பெருந்தகை அண்ணன் தான். ஸோ அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ அதுக்கான முன்முயற்சி பெரிய லெவல்ல எடுத்து மாட்டிட்டு இருக்கிறார். இன்னைக்கு கிராம கமிட்டிகள வந்து மூப்பனார் காலத்துக்கு பிறகு காமராஜர் காலத்துல இருந்த கிராம கமிட்டிகள் மூப்பனார் காலத்துக்கு அப்புறம் கொஞ்சம் உயிர்ப்போடு இருந்தது. அதுக்கப்புறம் அது அடுத்து வந்த தலைமைகள் யாருமே அதை முன்னெடுக்கல. இன்னைக்கு பல இடங்கள்ல கமிட்டி இல்லாம இருக்கிறதுக்கு காரணம், இது யாரும் பெருசா ஜஸ்ட் லைக் ஒரு இம்பார்ட்டன்ஸா எடுத்துட்டு போல. அதை இவர் வந்து மாற்றி அமைக்கிறார். பார்லிமெண்ட் வைஸ் ஜோன் கமிட்டி வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு சட்டசபைக்கும் ஒரு பொறுப்பாளரை போட்டிருக்காரு. கமிட்டியை போடணும். அதை வந்து ரெகக்னைசிங் பண்ணணும். கட்சியை விட்டு விலகி இருக்கிற ஆட்களை உள்ள கொண்டு வாங்க. அவங்க ஃபேமிலிலாம் எங்க இருக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி ஆட்கள் பலப்படுத்துங்கன்ற ஒரு இதுதான் பேஸ். பார்ட்டியோட பேஸை நீங்க ஸ்ட்ராங் பண்ணும்போது தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வரணும். இன்னைக்கு எங்க அப்பா வந்து இந்த கட்சியில முக்கிய பொறுப்புல இருந்தார். இன்னைக்கு நான் இருக்கிறேன். இதே மாதிரி மத்தவங்க யாரும் கிடையாது. இப்ப என்ன சார்ந்து இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா, அவங்க பசங்க அவங்க வேற அந்த கட்சிக்குள்ள கொண்டு வரதுக்கே யோசிக்கிறாங்க. இது திமுகலும் அதிமுக இதெல்லாம் நடக்காது. யாராவது அந்த ஃபேமிலில ஒருத்தர் கன்டினியூட்டி அந்த பார்ட்டில இருப்பாங்க. ஆனா காங்கிரஸ் இது கொஞ்சம் கொஞ்சமா விலகி போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த நிலையை மாற்றி இருக்கிறார். இந்த கிராம கமிட்டின்னு போடும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பல பேர் கிராமத்துல பரம்பரை காங்கிரஸ்காரனா இருப்பாங்க. ஆனா அவங்க யாருமே வந்து அவங்க ஃபேமிலி சார்ந்தவங்க யாருமே கட்சிக்குள்ள இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் தேடி அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கான வாய்ப்புகளை கொடுங்கன்னு சொல்லிட்டு மாநில தலைவர் சொல்லிருக்கு. அதுக்கான முயற்சி தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் இப்போ செயல்பட்டு இருக்குது. இதிலிருந்து ஜூம் கமிட்டி மீட்டிங் நடக்குது. சின்ன சின்ன கிளாரிஃபிகேஷன் கூட கொடுக்குறாங்க. உடனுக்குடனே ரிப்போர்ட் பண்றாங்க. ஒரு பெரிய கமிட்டி அமைச்சு ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் திரட்டி மிகப்பெரிய ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறது ஒரு பெரிய திட்டமிடலோட இருக்கிறாரு. உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். அவருக்கு எல்லா தலைமையும் ஒத்துழைப்பு கொடுத்தா காங்கிரஸ் வேறு இன்னும் கொஞ்சம் பலமாகுங்கிறது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. 2026 தேர்தலில் வந்து இந்த முயற்சிகளுக்கான பலன் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். நீங்க உங்க தெருவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு 5-6 பேர் காங்கிரஸ்காரர் உருவாக்குறோம் போது அது நிச்சயமா அது வாக்குகளா மாறும்ல. அந்த 5 ஒரு 50 வாக்குகளா மாத்தி கொண்டு வருவாங்கல்ல. இது நிச்சயமான ஒரு பலத்தை கொடுக்கும். இந்திய கூட்டணி மிகப்பெரிய பலமா இப்ப இருக்கிற முன்னேற்ற நடவடிக்கை மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும். கடந்த இப்ப வரப்போற 26 தேர்தலில். நல்லா சொன்ன நிகழ்ச்சி உரைத்து பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க. வசந்த் தொலைக்காட்சி சார்பில் நன்றி. நன்றி. கேள்வி களம்.